ஓகே, டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹெயில் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஹேக்கிங்கு, மெமரி ட்ரிக்கு. ஹெயில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேக்கிங்கு, ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸு, அப்புறமா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜு, லாஸ் ஆஃப் டேட்டா. ஹேக்கிங் என்னது? ஹேக்கர் ஸ்டீல் இன்ஃபர்மேஷன், அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். அன்னோன் பீப்புள் ஆக்சஸ் பண்ண கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவெலாம், முக்கியமான கான்ஃபிடென்ஷியலாக அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய டேட்டாவெலாம் அன்ஆத்தரைஸ்டு பீப்புளெலாம் இது அன்னோன் பீப்புளெலாம் ஆக்சஸ் பண்ணுறது தான். அப்புறம் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் பப்ளிக். அதான் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். பர்சனலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக் ஆகிடுது. டேட்டா லாஸ், டேட்டா மேபி டெலிட்டட் பிகாஸ் ஆஃப் வைரஸஸ் ஆர் ஹார்ட்வேர் ஃபெயிலியர். சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஹெயில் சொன்னோம்ல, ஹேக்கிங்கு, ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸு, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், லாஸ் ஆஃப் டேட்டா. எப்படி இதை இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஹெயில் இப்படிலாம் டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூஸில் ஹேக் பண்ணிட்டா முதல்ல ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் ஆகுமா? அது எப்படி அது அப்படி ஆகுது அது அப்படி ஆகிறதுக்கு இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆச்சுன்னா அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா? அது ஸோ தட் என்ன ஆகுது? லாஸ் ஆஃப் டேட்டா ஆகிடுது. அதுதான் இது ஹேக்கிங். ஹேக்கர்ஸ்லாம் ஹேக் பண்ணுவாங்க. அதனால் ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எது வழிவகுக்கிறதுக்கு காரணமாக இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆகிறதுனால அது லாஸ் ஆஃப் டேட்டாவுக்கு வழிவகுக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஹேக்கிங், ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ், இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், லாஸ் ஆஃப் டேட்டா. ஹேக்கிங்கு, ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸு, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், லாஸ் ஆஃப் டேட்டா. ஹேக்கிங்கு, ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸு, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ், லாஸ் ஆஃப் டேட்டா. அவ்வளோதான். ஸ்ட்ராங் இது. அப்புறம் எப்படி ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்னு எழுதிடணும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடணும், என்கிரிப்ஷனு, அப்புறம் பேக்கப்பு, இந்த டேட்டா ரீகவரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் டேட்டா ரீகவரி பண்ணுறது மூலமாக ப்ரொடெக்ஷன் இல்லை, அது மெடிசன். அது பேக்கப்பு. அப்புறம் ஆன்டிவைரஸ்ஸு. அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் ரொம்ப முக்கியம். ஆன்டிவைரஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் சொல்கிறோமா, ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போட்டு ஆன்டிவைரஸ்ஸு, அப்புறம் என்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் பேக்கப்பு, ஃபயர்வால் அப்படி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பீரியட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போடணும். அடுத்தது ஆன்டிவைரஸ் போடணும். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுக்கு அடுத்து ஆன்டிவைரஸ். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு உடச்சிட்டு போனால இப்போ ஆன்டிவைரஸ் போடணும். ஆன்டிவைரஸு. அப்புறம் வைரஸ்லாம் ஒவ்வொருத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு உடச்சிட்டு வைரஸ் போட்டு போயிட்டா ஆன்டிவைரஸு, என்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் பேக்கப்பு, அப்புறம் ஃபயர்வால். பேக்கப்பு, என்கிரிப்ஷனு, ஃபயர்வால். ஓகே. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, என்கிரிப்ஷனு, பேக்கப்பு, ஆன்டிவைரஸ், ஃபயர்வால். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, ஆன்டிவைரஸ், என்கிரிப்ஷனு, பேக்கப்பு, ஃபயர்வால். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, ஆன்டிவைரஸ், என்கிரிப்ஷனு, பேக்கப்பு, ஃபயர்வால். இது ஹேக்கிங். ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுவாங்க. அதனால் ஆக்சஸ் பை அன்ஆத்தரைஸ்டு யூசர் நடக்கும். இதுக்கெல்லாம் என்ன வழி இருக்கிறது? இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆகுது தான். அது லாஸ் ஆஃப் டேட்டா வழிவகும். ஹெயில். அவ்வளோதான். இது ஹேக்கர் ஸ்டீல் இன்ஃபர்மேஷனு, அன்னோன் பீப்புள் ஆக்சஸ் கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிகம் பப்ளிக்கு. அப்புறமா டேட்டா மேபி டெலிட்டட் பிகாஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் ஆர் ஹார்ட்வேர் ஃபெயிலியர். அவ்வளோதான்.